விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை திமுகவினர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செஞ்சியை அடுத்த வள்ளத்தில் திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு எடை போடுவதற்கு மூட்டை ஒன்றுக்கு 10 ரூபாயும், அது மட்டுமில்லாமல் கிலோ ஒன்றுக்கு 1 ரூபாய் வீதம் தரும்படியும் கொள்முதல் நிலைய மேற்பார்வையாளர் துரைமுருகன் கராராக பேசி லஞ்சம் வாங்குவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். லஞ்சம் தராத விவசாயிகளுக்கு கொள்முதல் நெல்லுக்கான பணத்தை தராமல் மிரட்டுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த டிபிசி அதிகாரி துரைமுருகன் சொல்லிட்டு அவர் ஒரு கிலோவுக்கு 1 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் பில்லை பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பாஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஆன்லைனில் அமௌண்ட்டில் ஏறாது அப்படின்னு சொல்கிறார். சரி, நீங்கள் ஏற்ற தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துன்னு கிளம்பிடுறேன் வீட்டுக்கு. மறுநாள் காலையில் திரும்பி என் வீட்டுக்கு வராரு அந்த டிபிசி அதிகாரி துரைமுருகன். வல்கராக பேசுனதோட திரும்பி அந்த 9560 ரூபா கொடுத்தினா தான் உனக்கு அமௌண்ட் ஏறும், இல்லைன்னா ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்த சிட்டா அடங்கல் அந்த அவர் பில்லு கொடுத்த அந்த பில் காப்பி எல்லாத்தையும் என் வாசி பில்லை விட்டு கடாய்ச்சிட்டு வராரு. அதுக்கான சாட்சியங்களும் எங்கள் பகுதியில் ஆள் இருக்கிறாங்க. இந்நிலையில் லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நெல் கொள்முதல் நிலையம் வந்த விவசாயிகள் லஞ்சம் தரமாட்டோம் என கூறி வளத்தி மேல்மலையனூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் சமாதான பேச்சு நடத்தி கொண்டிருந்த போது அங்கு வந்த 20க்கும் மேற்பட்ட திமுகவினர் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். மேலும் காவல்துறையினர் முன்னிலையிலேயே அவர்கள் விவசாயிகளை தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட திமுகவினர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். திமுக, தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு நெல் கொள்முதல் நிலையத்தில் லஞ்சம் இல்லாமல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று 100 ரூபா கேட்டாங்க ஒரு மூட்டைக்கு, கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம். எடப்படாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காலையில் விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து சாலை மறியல் பண்ணாங்க. விவசாயிகள் எல்லாம் சாலை மறியல் பண்ணவே அதிகாரிங்க யாரும் பேசலை. ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கு, அவங்க யாரும் பேசலை. ஆளுங்கட்சி சார்பாக ஒரு 20 பேர் ரவுடிசம் பண்ணாங்க. எங்கள் ஆளுங்களை அடித்தாங்க. வாப்பா இங்கே வா. இவர் என் வண்டி ஓட்டிகிட்டு வந்தவருங்க. இவர் என் வண்டி ஓட்டிகிட்டு வந்த ஒரே காரணத்தினால இவர் ஆளுங்கட்சிக்கு 4 பேர் அடிக்கிறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் போலீஸில் புகார் கொடுத்துருக்கோம். கொடுத்த கடனை திருப்பி கேட்ட